வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம் எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். கிட்டத்தட்ட இந்த ஒர்க் வந்து ஒரு வாரமாக கஸ்டமர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி போய் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்க வந்து நம்மளை தவிர வேறு யாரையும் வச்சு செய்ய மாட்டாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட போயிட்டு இடத்த பார்த்துட்டு மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டே இந்த பிளான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த பிளான் ஓகேவான்னு கேட்டோம். இந்த பிளான் ஓகே, ரொம்ப பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. பாத்ரூம் சின்னதாக இருந்தாலும் பாருங்கள், அவங்க குளிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் தான் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். கன் செட் கேட்டாங்க. கன் செட்டும் 2 in 1 டேப் போட்டு கன் செட் ஒன்று போட்டு கொடுத்துட்டோம். நம்ம டேப் ஆன் பண்ணி ப்ரெஷரு, சுடு தண்ணி சூடாக வருதா இல்லையா, இல்லை கரண்ட் எதாவது லீக்கேஜ் ஆகுதா, எல்லாமே செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி ஒன்று ஷிஃப்டிங்கு. அது பார்த்தீங்கன்னா ஆணி அடித்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ட்ரில்லு போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆணி அடிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதனால் செவுரு தான் டேமேஜ் ஆகும். தயவுசெய்து இந்த மாதிரி டிவி கிளாம்போ, ஃபேன் கிளாம்போ எந்த ஒரு கிளாம்பாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூ ஏற்றுங்க. முடியாத இடத்துல ஆணி அடிங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கழட்டும்போது நமக்கு டேமேஜ் அதிகமாக இருக்காது. டிவி பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிவி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க.